பார்த்துற ஊரில் 1000 பேர் ஆடு வளர்ப்பாங்க. ஐயாப்பா இதை மாதிரி ஒரு இடைஞ்சல் கிடையாதுப்பா. என்னை பாடாப்படுத்துது இந்த கன்னிக்குட்டி. பாருங்க எங்கே போனாலும் பின்னாடியே வாருது. குறிப்பிட்டு விட்டு என்ன பாரு வந்த மவனை சாத்திடுவேன். இன்னும் வருது பாரு. ஏன்டா இப்படி பண்ணுத ஆட்டுக்குட்டி? ஓ இந்தா எல்லாத்தையும் இங்கேயா இந்தா இந்தா இலை சாப்பிடு. கன்னியாடு வாங்க உண்மையாகவே ரொம்ப செம்மையாக பழகும் பாருங்கள். நல்லா இதெல்லாம் பால் குடிக்கிற குட்டியாக வாங்கிட்டு வந்தது. எப்படின்னா ஒரு 2 குட்டி வாங்கினோம். 2 குட்டிலேயுமே இந்த ஒரு குட்டி மட்டும் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு குட்டியை கொடுத்துட்டோம். இந்த ஒரு குட்டி ரொம்ப பாசமாக இருந்துச்சு, அதனால் அதை கொடுக்கல, அப்படியே விட்டுக்கிட்டோம். செம்மையாக இருக்கும். இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் எங்கேயா உட்காந்துருந்தோம்னா உடனே பின்னாடி வந்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கும். என் பின்னாடியே வரும். எங்கே போனாலும் பின்னாடி தான் வரும். ஒரு இடத்துல நிற்காது. பாருங்கள் எங்கேயா போவோம். இப்போ வரோம். வந்துட்டியா? வா. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்கே பாருங்க என்னடா பண்ணுற. அப்படியா இந்தா இந்த இலையை சாப்பிடுறியா? என்ன இலை ஏற்றுங்க. எதை போட்டாலும் நீங்கள் அதான் பாசமாக வளர்த்துட்டோம். ஆனால் இது அப்பப்போ எருவிக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல, எருக்கள் அதிகமாக இருக்குது. வயிற்றுக்குள்ளே எதுவுமே சேர மாட்டேங்க என்னென்னு தெரில. ஆனால் அது சரி பண்ண ஏதாவது மருந்து இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. நானும் அந்த மெடிக்கல்லாம் போய் டேப்லெட் வாங்கி போட்டு பார்த்தேன், கேட்கல. கேட்டுச்சுன்னா ஒன்றும் இது கேட்டால் சரியாக இருந்திருக்கும். ஒன்றுமே கேட்க மாட்டேங்க. எதையாக மருந்து போட்டோம்னா ஒரு மாதிரியாகவே இருக்கும். பாருங்கள் பின்னாடி கேட்டு எப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அல்ல திரும்பல காட்டுவோம் பற்றிலா எருவி இருக்கா. ஆனால் கோழிக்கு வச்ச அரிசி அப்பப்போ ஆட்டையை போட்டு தின்றோம். கோழிக்கு வச்ச அரிசியை ஃபுல்லாக தின்னுக்கிட்டே இருக்கும். ஏன் திங்கனே தெரியலை.